பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி ட்ரெயின்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 11ஆம் மாதத்தை காண தேவன் கிருபை செய்தார். எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதங்கள் ஏசப்பா செய்தார். ஒவ்வொரு நாளும் ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்த வேணும். இந்த 11ஆம் மாதத்தில் கூட ஏசப்பா நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமென். கர்த்தருடைய கிருபைனாலே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள், அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது ஆதி ஆகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 8. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், கர்த்தருடைய கண்களே உங்களுக்கு கிருபை கிடைக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? வேதத்தில் பார்க்கும்போது நோவா தேவனுக்கு நீதிமானாக இருந்தார். நோவா தேவனுக்கு உத்தமராக இருந்தார். தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தார். அதனால நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சொல்கிறீங்களா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை, எனக்கு எந்த காரியம் செய்தாலும் அது வாய்க்காமல் போகுது என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. எப்படி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததோ அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிருபை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்க போகுது. கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக இருக்க போகுது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த கிருபைனா என்னன்னா ஏசப்பாவுடைய கண்களை தயவு. ஆமேன். ஒருவேளை மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம், ஒருவேளை மனுஷன் உங்களுக்கு தயவு காட்டாமல் போகலாம், ஆனால் ஏசப்பா உங்களுக்கு தயவு செய்ய போகிறார். இந்த மாதம் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இதுவரை பெறாத அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நோவாவுக்கு எப்படி கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்ததோ அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நோவாவை போல தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க வேண்டும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? நோவா தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தான்? நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தான். நோவா அந்த பொல்லாத உலகத்தில், மாயமான உலகத்தில் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஏசப்பாக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறீங்களா? ஏசப்பாக்கு நீதிமானாக இருக்கீங்களா? உத்தமனாக இருக்கீங்களா? தேவனோடு சஞ்சரிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நோவா தேவனோடு எப்படி சஞ்சரித்தானோ, தேவனுக்கு முன்பாக எப்படி உத்தமனாக இருந்தாரோ, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நோவாவை போல நீதிமானாக வாழ உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நோவாவை போல தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நடங்க, தேவனோடு சஞ்சரிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல உங்களை ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் எப்படி கிருபை கிடைத்ததோ அதே கிருபை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. இந்த நாளில் யாரெல்லாம் ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு கண்களை கிருபை கிடைக்கட்டும் ஏசப்பா, தயவு கிடைக்கட்டும். என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக, நன்மைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களே ஏசப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் உம்முடைய கிருபையினால் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்ததுக்காக நன்றி அப்பா. என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை பொடுத்து கிடைத்தது போல அப்பா, என் ஜனங்களுக்கு உம்முடைய கண்களை கிருபை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.